Hi, December 15, 2025, The Hindu newspaper discussion. So, first page இன்னைக்கு எதுவும் நியூஸ் இல்லாமல் ஆக்சுவலி 11 டேட்டஸ் கன்மேன் ஃபயர் ஜியூஸ் ஈவெண்ட் இன் சிட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியாவில் வந்து ஜியூஸ் ஈவெண்ட் எதுவும் நடக்கும்போது கன் ஷாட் நடந்திருக்கு. ஸோ அதில் வந்து ஜியூஎஸ் பீப்புளே வந்திருக்காங்க. அப்படின்றப்போ இஸ்ரேலில் போயிட்டு இருக்க பிரச்சனை தான் நம்ம திரும்ப பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதனால இஸ்ரேலுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் எப்படி வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அது இந்தியாவை எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணாது, இந்தியாவுக்கு ரிலேட்டடும் கிடையாது. அதனால் நம்ம அதுக்குள்ளே ரிசர்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, ஜென்ரலாக நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஃபேக்ட்ஸ் இஸ்ரேல் காசா இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுமே மெயின்டைன் பண்ணால் போதும். வேறு எதுவும் புதுசாக இதில் எடுக்க வேணும். தென் செகண்ட் பேஜில் ஜாப் ஃபேர் ஹெல்டு டு ப்ரொவைட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டு டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் அப்படின்றது தமிழ்நாட்டில் ஜாப் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா MEPZ ப்ரைட் அப்படின்றது என்னென்னா மெரைன் எக்ஸ்போர்ட் இங்கே இருக்கு மெட்ராஸ் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இதுலேருந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் இருக்கட்டும், ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். இன்னொன்று என்ன, சோஷியல் ஜஸ்டிஸு ஈக்குவாலிட்டி அந்த மாதிரிலாம் வரும்போது பேரா ஸ்டேட்ஸும் ப்ளஸ் என்னென்னா ஸ்டேட்ஸ் வந்து எப்படி வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேவா, பேரா நேஷ்னல்ஸ் வந்து எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்றது ப்ளஸ் ஈக்குவாலிட்டி ஜஸ்டிஸ் அப்படின்றது கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள்லேயே நமக்கு வந்து என்ஷூர் பண்ணியிருக்கிறதுனால ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் பேஜ் எஃபர்ட்ஸ் டு ரீபேட்ரியேட் த சோலா எரா காப்பர் பிளேட் ஃபேஸ் டிலேஸ் அப்படின்றது. அதாவது நெதர்லாந்தில் இருந்து ஒரு சோலா எரா காப்பர் பிளேட்ஸை வந்து திரும்ப இங்கேருந்து அங்கே போனது திரும்ப கொண்டு வரதுக்கு எஃபர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்க அந்த பிளேட்டோட நேம் என்ன அப்படின்னா ஆனைமங்கலம் காப்பர் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆனைமங்கலம் காப்பர் பிளேட்டில் என்ன மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா ராயல் சார்ட்டர்ஸ் இஷ்யூடு பை த கிங் ராஜேந்திர சோழா. சரி, ராஜேந்திர சோழாவோட ராயல் சார்ட்டர்ஸ் யாரெல்லாம் வந்து ஆனைமங்கலம் வில்லேஜில் இருந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, டொனேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் அந்த பிளேட்டில் வந்து மென்ஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளேட் போத் தமிழ் அண்ட் சான்ஸ்கிரிட் ரெண்டுலேயுமே மென்ஷன் ஆகிருக்கு அப்படின்றதையும் கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ அப்போ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சோழாயரால் ஆனைமங்கலம் காப்பர் பிளேட் அப்படின்றது என்ன, அது ரிலேட்டட் டு வாட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, வேறு எதுவும் தேவையில்லை. ப்ளஸ் இதில் ஆன்டிகுட்டிஸை எப்படி வந்து நம்ம வந்து திரும்ப ரீபேட்ரியேட் பண்ணுறோம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன, ஸ்டேட் வந்து இதுக்கான இனிஷியேட் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். ஓகேவா, ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக ஸ்டேட் ஆல்சோ, அதாவது என்னென்னா நேஷனல் கவர்மெண்ட் மட்டும் இல்லை பேரா நேஷனல் கவர்மெண்ட்ஸுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக ஆன்டிகுட்டிஸை ரீபேட்ரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. சரி, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எடிட்டோரியல் பேஜ்மா டைம் டு பாஸ் அப்படின்றது த RBI ஷுட் வெயிட் டு சி த இம்பேக்ட் ஆஃப் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆன் டிமாண்ட் அப்படின்றது. இப்போ ரீசெண்டாக ரெப்போ ரேட் இதெல்லாம் டிக்ரீஸ் பண்ணாங்க அப்படின்றது பார்த்தோம். ஓகே, RBI. ஸோ அதுக்கான இம்பாக்ட் கிரியேட் ஆகணும் அப்படின்னா RBI வந்து வெயிட் பண்ணும் அப்படின்றது. எதுக்காக ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் என்னென்னா எக்கனாமிக்ஸில் ஸ்டாட்டிக்கில் லிக்விடிட்டி அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஸ்டாண்டிங் டெபாசிட் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. அதுக்கும் க்ரோத்துக்கும் ப்ளஸ் ஜிடிபிக்கும் என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது, ஓகே, அதனால என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆகும், டிமாண்ட் அண்ட் சப்ளை எப்படி இம்பாக்ட் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ லாஸ்ட்டாக என்னென்னா இன்ஃப்ளேஷன் கான்செப்ட் வச்சு பார்த்தோம் இல்லையா, இன்ஃப்ளேஷன் வந்து கொஞ்சம் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். ஸோ அதில் என்ன அப்படின்னா மேஜராக சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸில் மேஜராக போர்ஷன்ஸ் யார் இருக்காங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் தான். அப்போ ஃபுட் ஆர்டிகல்ஸும் பீவரேஜஸும் லைட்டாக ப்ரைஸ் வேரியேஷன் ஆனாலுமே இம்பாக்ட் என்ன லெவலில் இருக்கும், பெருசாக இருக்கும். சிபிஐ மொத்தமே இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் லைட்டாக டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா சிபிஐ மொத்தமே என்ன ஆகிற மாதிரி இருக்கும், கம்மியாகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ரிஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது தான் மேட்ரு. அப்போ ஆல்ரெடி நம்ம ரொம்ப பேஸ் இயர் வந்து பார்த்தோன்னா 2012 யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக மினிஸ்ட்ரிஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2024 மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. அது வந்ததுக்கப்புறம் இன்னும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்றது தான் இதில் பேசியிருக்காங்க. ஓகேவா, அப்போது மெயினாக பார்க்க வேண்டியது என்ன, சிபிஐனா என்ன, இன்ஃப்ளேஷன்னா என்ன, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது, ப்ளஸ் ரெப்போ ரேட்டுக்கும் ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டுக்கும் இன்ஃப்ளேஷனுக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, ப்ளஸ் முக்கியமான இன்னொரு கான்செப்ட் என்ன, பேஸ் எஃபெக்ட் அப்படின்றது. பேஸ் எஃபெக்ட் அப்படின்றது என்ன, இதே டைமில் ப்ரீவியஸ் இயரில் சிபிஐ இன்ஃப்ளேஷன் வந்து எப்படி இருந்துச்சு, ஓகே, இப்போ ஜூன் ஜூலையில் ப்ரீவியஸ் இயர் 2024 இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, 2025 இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்குது, பேஸ்ட் ஆன் 2024 2025 எவ்வளோ இம்பாக்ட் நடந்திருக்கு அப்படின்றது தான் பேஸ் எஃபெக்ட். ஸோ அந்த பேஸ் எஃபெக்டை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா,
ஸோ இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா பேஸ் எஃபெக்ட், அதாவது இந்த வருஷம் ரொம்ப இன்ஃப்ளேஷன் கம்மியானதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா பேஸ் இயரில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்த டைம் லைட்டாக கம்மியானாலுமே அது எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அன் அனாமலி த சென்டர் மஸ்ட் மேக் பர்ன்ட் ஏரியா எஸ்டிமேட்ஸ் இன் ஸ்டபிள் பப்ளிக் அப்படின்றது. அதாவது என்னன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வந்து 90% ஸ்டபிள் பர்னிங் வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ஷூர் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி ஒரு பிரைவேட் சேட்டலைட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா 30% கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் கொடுத்துருந்துச்சு. அப்போ ரிப்போர்ட் வந்து அனாமலி இருக்கும்போது பர்ன்ட் ஏரியாவை வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா கரெக்டாக எக்ஸாக்டாக எடுக்க முடியல அப்படின்றது. ஸோ அந்த ரீசன் என்ன சொன்னாங்க தெரியுமா? பர்ன்ட் ஏரியாவை கரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து சேட்டலைட்ஸோட மூவ்மெண்ட் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு கரெக்டாக ஈவினிங் ஹவர்ஸ்க்கு மேலே எரிக்கிறாங்க. ஸோ சேட்டலைட்லேருந்து தப்பிக்கிறதுக்காக, இமேஜ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொன்னாங்க. ஓகே. ஸோ அதெல்லாம் இல்லை, கவர்மெண்ட் வந்து நிறைய மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிராக்டர்ஸு, ஹாப்பி சீடரு, கம்பைன்டு ஹார்வெஸ்டர்ஸு, ஓகே, அந்த மாதிரி நிறைய ஃபைன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபைன் போட்டதுனால இது வந்து கம்மியாயிருக்கு அப்படின்றாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா டேட்டா ரொம்ப முக்கியம். ஸோ டேட்டா எப்படி இருக்கணும் அப்படின்னா அடிக்குவேட்டாகவும் டைம்லி எஃபிஷியண்ட்டாகவும் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கோர்ட்ஸ் மஸ்ட் ப்ரொடெக்ட் நாட் ரெகுலேட் ஃப்ரீ ஸ்பீச். ஸோ இது என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனை கோர்ட் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒன்ஸ் ஒரு வேர்டிக்ட் ஒரு அலிகேஷன் அங்கே போகுது அப்படின்னா கோர்ட் வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகேவா. நான் அவங்கள கேட்டு சொல்கிறேன், இவங்கள கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. இப்போ ஆல்ரெடி நமக்கு என்னென்ன லா இருக்குது அப்படின்னா ஐடி ஆக்ட் இருக்குது. ஓகேவா. அதில் இன்டர்மீடியட் கைட்லைன்ஸ் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. இது எல்லாத்தையும் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஓகேவா. ஸோ இதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். இதில் ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அப்படின்றது எது மூலமாக ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும் அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் 19(2) ஆர்டிகல் 19(2) என்னென்ன மெஷர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்களோ, என்னென்ன ப்ரொவிஷன் சொல்லியிருக்காங்களோ அது மூலமாக மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சாவரன்ட்டி, ஓகே, டிஃபமேஷனு, ஓகே, பப்ளிக் ஆர்டர். ஸோ இது மூலமாக மட்டும்தான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். வேறு எந்த ப்ரொவிஷன்ஸையும் ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌஷல் கிஷோர் கேஸ் 2023 சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆனால் கோர்ட் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. சென்சார் போர்டு, அந்த சென்சார் போர்டில் சில விஷயங்கள் முடிவெடுக்கும் போது டேரக்டர்ஸு, ஓகே, மற்றவங்களையும் கன்சல்ட் பண்ணி தான் ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் போது கோர்ட்டோட வேர்டிக்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இதுதான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்றது அந்த ஆர்டிகல் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்போது குளோபல் லெவலில் என்னென்ன ப்ராக்டிசஸ்லாம் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனையும் ப்ளஸ் சோஷியல் மீடியாஸை ரெகுலேட் பண்ணுறதுக்கும் என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க அதை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது இதில் பேசிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் 2022 யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்தது. நெட்வொர்க் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் 2017 ஜெர்மனி கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் என்னென்னா ஒரு வே ஃபார்வர்டில் கொடுக்கலாம். ஓகே. எப்படி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனையும் ஆன்லைன் கண்டென்ட்டையும் ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா ஓகே, இது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு த ரைட் மொமெண்ட் டு பூஸ்ட் இந்தியா எத்தியோப்பியா டைஸ் அப்படின்றது. ஸோ இந்தியா எத்தியோப்பியா ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கலெக்டிவாக அமெரிக்காவோட டைஸை கூட இந்தியா எத்தியோப்பியா ரிலேஷன்ஷிப்க்கு எழுதிக்கலாம். ஓகே. அமெரிக்கா அவ்வளோதான், சாரி ஆஃப்ரிக்கா. ஓகே. ஸோ இந்தியா எத்தியோப்பியா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. அப்போது மொத்தமாக நம்ம ஆஃப்ரிக்காவோட எப்படி என்கேஜ் ஆகிறோம் அப்படின்றத இது பண்ணிக்கலாம். ஸோ எத்தியோப்பியா அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கும். ஓகே. இட்ஸ் ப்ராமினன்ட் டு ரெட் சி. ஆனால் இட்ஸ் லேண்ட்லாக்டு கண்ட்ரி. ஆனால் எங்கே அப்படின்னா ரெட் சிக்கு ப்ராமினண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ்லேயே ஓரளவுக்கு அமைதியாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்கிற கண்ட்ரி அப்படின்னா எத்தியோப்பியா தான். ஓகே. அப்போ அது கூட என்கேஜ் ஆகிறதுக்கு இந்தியாவுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி அதிகம். ப்ளஸ் என்கேஜ் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்ரிக்கன் யூனியனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா எத்தியோப்பியாவில் தான் இருக்குது. இப்போ வரக்கூடிய செஞ்சுரிஸ் வரக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா ஆஃப்ரிக்கன் செஞ்சுரியாக இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், ஆஃப்ரிக்கன் நேஷன்ஸ் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணும் அப்படின்றத இதில் பேசியிருக்காங்க. ஓகே. இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் இது எல்லாமே எத்தியோப்பியா ரிலேட்டடாக இருக்கிறதுனால நம்ம ஜென்ரலாக ஆஃப்ரிக்கா அப்படின்றது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே. ஆஃப்ரிக்கான்னு கேட்டாலும் எத்தியோப்பியாவிலேருந்து எழுதிக்கலாம், எத்தியோப்பியான்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்டாலும் ஆஃப்ரிக்கன் இதுலேருந்து எழுதிக்கலாம் மாற்றி. ஓகே. பீப்புள் லெட் கிளைமேட் இன்டெலிஜென்ஸ் மூவ்மெண்ட் அப்படின்றதுமா, அதாவது என்னென்னா மானிட்டரிங், ரிப்போர்ட்டிங் அண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது. ஓகே. அதாவது கிளைமேட் எப்படி வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு மானிட்டர் பண்ணும், அதை ரிப்போர்ட் பண்ணும், அதை வெரிஃபை பண்ணும். இது எல்லாமே எது தேவை அப்படின்னா கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஓகேவா. ரேதர் தென் பாரிஸ் அக்ரிமெண்ட் ஸ்டேட் லெவலோ இல்லை நேஷனல் கவர்மெண்ட் மட்டுமே உள்ள என்ஷூர் பண்ணுறதை தாண்டி கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் தமிழ்நாட்டில் கண்டக்ட் பண்ணுற சிபிஎம்ஆர்வி மாடல் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அந்த சிபிஎம்ஆர்வி மாடலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத
பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதாவது லோக்கல் லெவலில் இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸோ அங்கே இருக்கக்கூடிய பீப்புளும் என்ன விட்னஸ் பண்ணுறாங்க, என்ன மானிட்டர் பண்ணுறாங்க, எப்படி ரெயின்ஃபாலை வந்து அசஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் ஃபுல்லாகவே பேசியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 10th பேஜ். இந்தியன் நேவி டு கமிஷன் செகண்ட் MH-60R ஹெலிகாப்டர் ஸ்குவாட்ரன் இன் கோவா. ஃபஸ்ட்டு கொச்சியில் பண்ணாங்க. ஓகே, MH-60R ஹெலிகாப்டரை இப்போ எங்கே பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவாவில் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ இந்த MH-60R ஹெலிகாப்டர் அப்படின்றதோட ரோல் என்ன, அதோட சில பேசிக் ஃபேக்ட்ஸ் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஸ் அ வெர்சடைல் மல்டிரோல் பிளாட்ஃபார்ம் கேபபிள் எஃபெக்டிவ்லி அட்ரஸிங் போத் கன்வென்ஷனல் அண்ட் அசிமெட்ரிக் த்ரெட். ஓகே, வெர்சடைலாக யூஸ் பண்ணிக்கலாம், சர்வேலன்ஸ்க்கும் யூஸ் ஆகும், ஆஸ் வெல் அஸ் என்னன்னா மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்றது தான். இன்னொரு வெப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க, INAS 335 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஃபேக்ட் மட்டும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு CBI சார்ஜஸ் ஷீட் நேம் 17% அண்ட் 58 ஃபிலிம்ஸ் ஃபார் தி சைபர் ஃப்ராடு. சைபர் ஃப்ராடுனா என்னன்னு தெரிஞ்சுக்கோ. அதே மாதிரி CBI அப்படின்றது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் என்ன, ஓகே, அவங்களுக்கான ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ளஸ் சார்ஜஸ் ஷீட்டு, FIRக்கும் சார்ஜஸ் ஷீட்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, சார்ஜஸ் ஷீட் யார் போடுவா, FIR யார் ஃபைல் பண்ணுவா, இது எல்லாத்தையும் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 12th பேஜ். நவ்ரேதி டைகர் ரிசர்வ் டு பி தேர்ட் சீட்டா ஹேபிடேட் இன் மத்திய பிரதேஷ். ஃபஸ்ட்டு எங்கள் ஆஃப்ரிக்காவிலேருந்து குனோ பல்பூர் நேஷ்னல் பார்க் இன் மத்திய பிரதேஷ்க்கு சீட்டா வந்து டிரான்ஸ்லோகேட் பண்ணோம். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்நேஷ்னல் பிக் கேட் டிரான்ஸ்போர்ட். ஓகே, அதாவது என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது. இப்போ இதை தேர்டு பார்க்குக்கு இது பண்ண போகிறாங்க. அந்த பார்க் பேர் என்ன அப்படின்னா வீரங்கனா துர்காதேவி டைகர் ரிசர்வ் அப்படின்றது. இந்த வீரங்கனா துர்காதேவி டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. குனோபல்பூர் நேஷனல் பார்க்கும் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஒரு டைகர் ரிசர்வ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு டாப் அஃபிஷியல் ஷிஃப்டட் ஆஃப்டர் பிலாஸ்பூர் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். 2023 ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்தது, அதான் பிலாஸ்பூர் ஒடிசாவில் நடந்தது. சரியா? ஸோ அதில் இருக்கக்கூடிய இஷ்யூ கவாச் சிஸ்டம் அதெல்லாம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, இதுக்கு மெயினான இஷ்யூ என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா லோகோ பைலட் வாஸ் அன்ஃபிட் அப்படின்றது. அப்போது எந்த அளவுக்கு ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க்ஸும் எந்த அளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸும் ஸ்ட்ரிக்டாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கணும். ப்ளஸ் CRS ரிப்போர்ட். CRS அப்படின்றது கமிஷன் ஆன் ரயில்வே சேஃப்டி அப்படின்றது. ஸோ இந்த ஆர்கனைசேஷனை ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா கமிஷன் ஆன் ரயில்வே சேஃப்டி தான். ஆனால் அவங்க யாருக்கு கீழே வருவாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கீழே வருவாங்க. ஓகே, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸுக்கு கீழே வர மாட்டாங்க. அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. மேபி என்னென்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கலாம் ஃபிலிம்ஸில். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பில் ஃபார் ஓவர்ஹால் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் லைக்லி சூன் அப்படின்றது. விக்ஷித் பாரத் சிக்ஷா அதிஸ்தான் பில் 2025 எதுக்காக அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸாக இருக்கட்டும், ஓகேவா, UGCயை சப்ஸ்யூம் பண்ணி என்னென்னலாம் ரிஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். ஸோ இந்த ஆக்ட் ஃபர்தராக வரும்போது என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் ஹாங்காங்ஸ் லாஸ்ட் அப்போசிஷன் பார்ட்டி டு டிஸ்பேண்ட் அண்டர் தி சைனா ப்ரெஷர். ஓகேவா? ஸோ சைனாவில் டெமோக்ரஸி கடைசியாக முடியக்கூடிய இடம் அப்படின்னா ஹாங்காங் தாம்மா. இருந்ததே ஒன் ஆஃப் த என்னென்னா ஓரளவுக்கு கடைசி பார்ட்டியாக ஒருத்தவங்க இருந்தாங்க. சைனாவோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் இப்போ அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பார்ட்டியை கழிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. ஓகேவா? அப்போது இதில் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் படிக்கிற ஆப்ஷனலுக்கு படிக்கிறவங்களுக்கு இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். ஓகேவா? சைனாவில் வந்து எப்படி வந்து டெமோக்ரஸி வந்து கம்மியாகுது அப்படின்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிரியன் ஹூ கில்ட் அமெரிக்கன்ஸ் வாஸ் பார்ட் ஆஃப் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அப்படின்றது. இதில் நியூஸ் தேவையில்லை. பல்மிரா ரீஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீஜன் இருக்கா, சிரியாவை பற்றி இப்போ அடிக்கடி நியூஸில் இருக்கிறதுனால ரீஜன்ஸ் பல்மிரா ரீஜன் பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். ஓகே, பல்மிரா ரீஜன் எங்கே இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பிலடெல்ஃபி காரிடார், ஓகேவா, ஸோ காசா ஸ்ட்ரிப்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருந்தோம். ஸோ அதோட இதையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு குளோபல் நியூஸில் எதுவும் இல்லாமல் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்லேயும் எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் ரிலேட்டடாக ஐகெட் IAS அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிஸ் ரன் ஆகும். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள், இன்னும் மோர் கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.